கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ. 53 வருஷமா பூமியை சுத்திட்டு வந்துட்டு இருந்த ஒரு லேண்டர் ஒண்ணு இந்த மே மாசம் அதுவும் குறிப்பிட்ட தேதியில பூமிக்குள்ள வந்து விழப்போகுதான். இதுல என்னடா இருக்கு, வளிமண்டலத்துக்குள்ள வரப்பே காத்துல உரசி எரிஞ்சு கரைஞ்சு போயிடுமே அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனையே. அந்த லேண்டர் என்ன, யாரோடது, எப்போ வந்து விழப்போகுது, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோட நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். காஸ்மோஸ் 482ங்கிறதா இதோட பேரு. இந்த லேண்டர் எப்போ விழுவுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லேண்டரை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரஷ்யா சோவியத் யூனியனா இருந்தப்ப, அதாவது 1961 83 அந்த டயத்துல வெள்ளி கிரகத்துக்காக வெனிரா ப்ரோக்ராம்னு ஒரு சீரீஸ்ல மிஷன்ஸை அனுப்பிட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளி கிரகத்துக்கு மிஷன் அனுப்புறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. ஏன்னா இந்த வெள்ளி கிரகத்தோட மேல் பரப்புல இருக்கிற டெம்பரேச்சர் மட்டுமே 475 டிகிரி செல்சியஸ்ல இருக்குமோ. அது மட்டும் இல்லாம இதோட ப்ரெஷருங்கிறது பூமியோட கம்பேர் பண்ணும்போது 90 மடங்கு அதிகமான ப்ரெஷர்ல இருக்குமோ. அதாவது இங்க இருக்கிற கடல்ல 3000 அடிக்கு கீழே எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் அங்க நார்மலா மேலேயே இருக்குமோ. அது மட்டும் இல்லாம அங்க ஆசிட் மேகங்களும் இருக்குமா, சல்ஃபியூரிக் ஆசிட். அதான் அந்த ஜெயிலர் படத்துல வில்லன் வந்துட்டு அந்த ட்ரம்முல போட்டு கொல்லுவாங்களே, அதே சல்ஃபியூரிக் ஆசிட். இப்படி ஒரு பயங்கரமான கிரகத்துக்கு தான் ரஷ்யா சோவியத் யூனியனா இருந்தப்போ வெனிராங்கிற ப்ரோக்ராம்ல 16 மிஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா இதுல 16மே சக்சஸ்லாம் கிடையாது. இதுல ஃபெயிலியர்ஸும் இருக்கு, சக்சஸும் இருக்கு, பாதி சக்சஸ் ஆனதும் இருக்கு. இந்த சீரீஸ்ல உள்ள வெனிரா 7ங்கிற ஒரு மிஷன் தான் முதல் முறையா வெள்ளி கிரகத்துல போய் லேண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தடுத்து போன மிஷன்ஸ்ல வெனிரா சீரீஸோட 9th மிஷன் தான் முதல் முறையா வெள்ளி கிரகத்தோட போட்டோஸ்லாம் அனுப்பி இருந்துச்சு. இந்த வெனிரா சீரீஸ்ல கிடைச்ச டேட்டாஸோட ஹெல்ப்போட தான் நாசா வெள்ளி கிரகத்துக்கு மெக்கலன்ங்கிற மிஷன் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூரோப் வீனஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிற மிஷனை அனுப்பியிருந்தாங்க. அந்த டயத்துல வெள்ளி கிரகத்தை ரஷ்யா டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நாசா வந்து நிலாவையும் செவ்வாய் கிரகத்தையும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். முன்னாடி இன்னொரு மேட்டர் இருக்கு, நம்ம இந்தியாவும் வெள்ளி கிரகத்துக்கு ஒரு மிஷன் அனுப்ப ரெடி ஆயிட்டாங்க. VOM வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். அதை அபிஷியலா அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதை ககன்யான் மிஷனுக்கு அப்புறம் லான்ச் பண்ணுவாங்க போல. இந்த வெனிரா சீரீஸ்க்குள்ள உள்ள ஒரு மிஷன் தான் இந்த காஸ்மோஸ் 482ங்கிறது. இந்த மிஷனோட முக்கியமான பார்ட் தான் அந்த லேண்டர். இந்த லேண்டருக்குள்ள வெள்ளி கிரகத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, இதை அளக்கிறதுக்கான மிஷன்ஸையும், அதுக்கப்புறம் காமா ரேஸ் அளக்கிறதுக்காக காமா ரேஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற மிஷனையும் அந்த லேண்டர்ல இருக்கு. இது போக அதுல பேராஷூட் இருக்கு. பேராஷூட் ஓபன் ஆகி தான் வெள்ளி கிரகத்துல இறங்குற மாதிரி அதை டிசைனே பண்ணியிருந்தாங்க. மொத்தமா இதெல்லாம் சேர்த்து 495 கிலோ இதோட இடம் இருக்குமோ. ஆனா இது பார்க்கறதுக்கு உருளையா தான் இருக்குமோ. அடுத்தது உள்ளது தான் கேரிபஸ். இது என்ன பண்ணுன்னா, இதுதான் அந்த லேண்டரை வெள்ளி கிரகத்தை நோக்கி எடுத்துட்டு போவோம். இந்த 2 முக்கியமான பாட்டு தான் இந்த மிஷன்ஸ்ல அந்த ராக்கெட்ல இருந்தது. இப்போ பிளான் என்னன்னா, ராக்கெட்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா டெம்பரரியா கொண்டு போய் பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வெள்ளி கிரகத்தை நோக்கி போகணும். இதுதான் பிளான். ஆனா இந்த பிளான் படியே எல்லாம் நடந்துட்டான்னு கேட்டா அதான் இல்லை. இந்த ராக்கெட்டை கஜகஸ்தான்ல இருக்கிற பைகோனூர் காஸ்மோட்ரோம்ங்கிற ராக்கெட் லான்ச் சென்டர்ல இருந்து மார்ச் 31 1972 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே லோ எர்த் ஆர்பிட்ல போயும் இந்த ராக்கெட்டை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மார்ச் 27 தான் இந்த வெனிரா சீரீஸ்ல உள்ள 8வது மிஷனை இதே வெள்ளி கிரகத்துக்கு இதே மாதிரி ஒரு ப்ரோபோட அனுப்பியிருந்தாங்க. பேக் டு பேக் அடுத்தடுத்து 4 நாள்ல ஒரு மிஷன் அனுப்பியிருக்காங்க. அவங்கள்ட்ட பட்ஜெட் இருக்கு, நம்மள்ட்ட அப்படி கிடையாது. நம்ம இந்த வருஷம் அனுப்பணும்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த மிஷன் போகும். சரி, காஸ்மோஸ் மிஷனுக்கு வரும். இதுவரையும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இங்க தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. அங்க ஸ்பேஸ்ல டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சு இந்த ராக்கெட்டை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி வெள்ளி கிரகத்தை நோக்கி போக வைக்கணும். இந்த முழுனியாங்கிற ராக்கெட்ல உள்ள பிளாக் எல்லுங்கிற ஒரு த்ரஸ்டரோட டைமர்ல சில பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால 4 நிமிஷம் ஓட வேண்டிய இன்ஜின்ங்கிறது வெறும் 125 செகண்ட்லயே ஆஃப் ஆயிட்டான். இதனால அது பூமியோட ஈர்ப்பு விசையை விட்டு வெளில போக முடியாம பூமியோட SOIக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு, அப்படி மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம அது 4 துண்டா உடஞ்சு வர போச்சான். அதுல 2 பார்ட்டு அடுத்த 2 நாளுக்குள்ளேயே நியூசிலாந்துல இருக்கிற அஸ்புடானுங்கிற இடத்துக்கு பக்கத்துல விழுந்துதான். அதே நான் போய் பார்க்கும்போது இது இந்த ராக்கெட்டோட ஃபியூல் டேங்க்ஸா இருந்ததுதான். அப்படி அந்த 4 உடைஞ்ச பார்ட்ல அடுத்த 2 பார்ட்ல ஒரு பார்ட் ராக்கெட்டாகவும் இன்னொரு பார்ட்டு தான் அந்த முக்கியமான லேண்டர் பார்ட்டாம். ஆனா இந்த 2 பார்ட்டுமே பூமியோட ரொம்ப தூரமான ஆர்பிட்டுக்கு போய் பூமியை நீள்வட்ட பாதையில சுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படி அந்த நீள்வட்ட பாதையோட தூரமான தூரத்தை 10,000 கிலோமீட்டராகவும் கிட்டக்கே உள்ள தூரத்தை 210 கிலோமீட்டராகவும் சுத்தி வந்ததான். இதனாலதான் அதுங்க அப்பயே பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வரல. இந்த மாதிரி அந்த லேண்டர் 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பூமியை முழுசா சுத்தி வருதான். அதுக்கப்புறமா தான் ரஷ்யா இதுக்கு காஸ்மோஸ் 482 அப்படிங்கிற பேரை வச்சாங்களாம். பூமியோட SOIக்குள்ள சுத்தி வர சேட்டலைட் எல்லாம் ரஷ்யா காஸ்மோஸ் தான் பேர் வைப்பாங்களாம். அதனாலதான் இந்த மிஷனுக்கு காஸ்மோஸ்ன்னு பேர் வச்சதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டைம் தான் கோல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சான்.
அதனால இந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக இது வெள்ளி கிரகத்துக்கு அனுப்பின மிஷன்லாம் இல்லை, இது வெறும் காஸ்மோஸ் மிஷன் தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சமாளிச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி 53 வருஷமா பூமியை நீள்வட்ட பாதையில் சுத்திட்டு வந்துட்டு இருந்த அந்த லேண்டர் அதோட ஆர்பிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ இந்த மே 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ள பூமிக்குள்ள வந்து விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு மே 9 அடி 10ஆம் தேதி இது பூமிக்குள்ள வந்து விழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னடா இருக்கு, அது ஒரு லேண்டர் தானே, அவ்வளோ பெரிய எரிக்கல்லே உள்ளார வந்து எரிஞ்சு கரைஞ்சு போயிடுது. இந்த லேண்டர் வளிமண்டலத்துக்குள்ள வந்தோடனே காத்தோட உரசி எரிஞ்சு கரைஞ்சு போயிடாதான் என்ன அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனையே. ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமியோட ஈர்ப்பு விசையோட 300 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசையில் உள்ளது அந்த வெள்ளி கிரகம். பூமியோட ப்ரெஷரோட 90 மடங்கு அதிகமான ப்ரெஷரில் இருக்குது அந்த வெள்ளி கிரகம். ஹீட்டுமே 475 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை தாங்குற மாதிரி அந்த லேண்டரை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரமான சுச்சுவேஷனில் இறங்க போகிற அந்த லேண்டர் அதோட கம்மியாக இருக்கிற பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வந்து விழுந்துடாதான் என்ன அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்னும் சில சயின்டிஸ்ட் இது 53 வருஷமாக மேலே சுற்றிட்டு இருக்கு, அதனால இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கலாம், அப்படி டேமேஜ் இருந்தால் அது உள்ளார வரப்ப இந்த மாதிரி காத்தோட உரசி உடஞ்சி செதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை எந்த டேமேஜும் இல்லைன்னா அது முழுசாவே தான் வந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை இப்போ ட்ராக் பண்ணதுல இப்போ இது எங்கெங்கெல்லாம் விழுகும்னு ஒரு கெஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இது வடக்குலையும் தெற்குலையும் 52 டிகிரி சாஞ்சிருக்கு. அதனால லண்டன், கனடா, சவுத் அமெரிக்கா இந்த சைட்ஸில் எங்கேயாவது விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மக்கள் இருக்கிற பகுதியில் விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதிகபட்சம் பசிபிக் பெருங்கடலில் விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மீட்டர் விட்டமும் 495 கிலோ இடம் இருக்கிற இந்த லேண்டர் வளிமண்டலத்துக்குள்ள வந்துச்சுன்னா 242 கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் வந்து பூமியில வந்து மோதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த லேண்டர் நிலத்துல விழுந்தாலும் சரி இல்லை கடல்ல விழுந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இதில் நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான கேஸஸும் எதுவும் இல்லை, அதனால இது எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள லேண்டர்லலாம் நியூக்ளியர் பேட்டரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணலையா, அதனால இது எந்த பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்குலாம் இதை இவ்வளோ பெருசாக பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சைடு மக்கள் மேலே விழுந்துருதோங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தாலும் இன்னொரு சைடு இது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்பேஸில் போட்டி நடந்துட்டு இருந்த டைமில் அனுப்புனது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமு பனிப்போர் டைம் வேற. இன்னொன்று இது வெள்ளி கிரகத்துக்கான விஷயம் இல்லை, இது வெறும் காஸ்மோஸ் மிஷன் தான் ரஷ்யா அப்போ சொல்லியிருந்தாங்க. இதனால தான் இந்த லேண்டரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களாம். இதை பற்றி சில ரூமர்ஸும் சுற்றிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஸ்பேஸ்லேயே இந்த லேண்டரோட பேராஷூட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டெலஸ்கோப்பில் கிடைச்ச டேட்டாஸ்லாம் வச்சு சில சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் சில சயின்டிஸ்ட் அப்படிலாம் இல்லை, அது கன்ஃபார்ம் இல்லை, அந்த ஃபோட்டோஸே தெளிவாக இல்லை, அதனால இதை வச்சுட்டு மேலே பேராஷூட் ஓப்பன் ஆயிருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி இருந்தாலுமே இந்த லேண்டர் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது அதோட பேராஷூட்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது 53 வருஷமா மேலே சுற்றிட்டு இருக்கிறதுனால அந்த பேராஷூட் சிஸ்டம்லாம் வீணா போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். சரி, இந்த மாதிரி ஏற்கனவே ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா 1964 காஸ்மோஸ் 27ங்கிற ஒரு மிஷனும் இதே மாதிரி ராக்கெட்டோட பிளாக் ஹோல்ல ஃபெயிலியர் ஆனதுனால ஸ்பேஸ்லேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு சில நாள்லயே அது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வந்து காத்தோட உரசி மேலேயே எரிஞ்சு போச்சான். அதே மாதிரி 1965 காஸ்மோஸ் 96, 1967 காஸ்மோஸ் 167 இந்த மாதிரி மிஷன்ஸும் ஸ்பேஸில் போய் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சில வாரம் ஒரு சில டேஸ்லேயே திருப்பி வந்துட்டு. ஆனால் இந்த காஸ்மோஸ் 482 தான் 53 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி உள்ளார வர இருக்கு. இந்த லேண்டரை TU டிஃபால்ட் ஆஸ்ட்ரோ டைனமிக் டூல் பாக்ஸுங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லிட்டு லாஸ்ட்டாக இப்போதைக்கு கிடைச்ச டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போதும் இது அக்யூரேட்டாக இங்கே தான் விழுகும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியலையா. ஓகே மக்களே, இந்த மிஷனை பற்றி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறந்துடாமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.